Hello friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஃபன்னான vlog தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போயிருந்தேன். சோ அந்த வீடியோ தான் இது. சோ இது வந்து நாங்க சென்டோசால இருக்கிற ஒரு பீச்சுக்கு தான் போயிருந்தோம். சென்டோசா பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டி ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் தான். சோ நிறைய வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து நிறையவே நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெனோவேஷன் தான். புது புது ஐடியாஸ் வந்து நிறைய வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இதெல்லாமே வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான். ஸோ நியூ டிசைன்ஸ் நிறைய அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்டோசா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் வந்து விவோ சிட்டி மால்லேருந்து இந்த ட்ரெயின் எடுக்கலாம். இல்லை நீங்கள் கேபிள் கார் மூலமாக போகலாம், இல்லை வந்து ரோட் வழியாகவும் போகலாம். நீங்கள் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே இந்த ஸ்டேஷன்லேருந்து கடைசி ஸ்டேஷன் போகிறோம். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன். இப்போ நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து உங்களுக்கு நிறைய பீச்சஸ் இருக்குது. பலவான் பீச் இருக்குது, சிலோசா பீச் இருக்குது, நிறைய ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பலவான் பீச்சுக்கு போகிறதா தான் பிளான் பண்ணி. உனக்கு என்ன வேணும்? ஸோ போகிறதுக்குள்ளே இங்கே வந்து ஸ்டேஷன்லேருந்து இங்கே ஒரு பஸ் இருக்கும். அதை செட்டில் பஸ் மாதிரி அவைலபிளாக இருக்கும். அது ஃப்ரீ தான். ஸோ அந்த பஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்சாங்கி வந்திருக்கும். இது இங்கே சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் இந்த கடையை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நிறைய இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்கும். சிக்கன், அப்புறம் வந்து கிராப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற இந்த ஆக்டோபஸ், ஸ்குவிட்டு, இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். இந்த கறி பஃப் இதெல்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஸோ ட்ரெயினுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாரி, ட்ரெயின் இல்லை, பஸ்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹலோ, we are going to beach. பல்லவான் பீச் போகிறோம். ஸ்நாக்ஸும் காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷட்டில் பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப மிச்சமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கிட்ஸ் சிட்டி, இந்த மாதிரி பாயிண்ட், சவுத் மோஸ்ட் பாயிண்ட், கான்டினென்டல் ஆசியா, இந்த மாதிரி பலவான் பீச்சு, அப்புறம் வந்து சிலோசா பீச், இந்த மாதிரி நிறைய இதை வந்து இது கனெக்ட் பண்ணும். வெல்கம் பேக் டு ரம்யாஸ் யூடியூப் சேனல். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துட்டோம். ஹாய் சொல்லுங்க. ஹாய் பலிதா. ஹாய் ரவி. ஹாய் சொல்லு ரவி. ஹாய் சொல்லு. ஹாய். அப்பா இதுக்கே டயர்டாக ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பல்லவானுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் வந்து பல்லவான் அந்த பீச் ரைட் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் நடக்கிறதுனால அங்கே வந்து அலௌட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே, வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்கிற சிலோசா பீச்சுக்கு தான் போகிறோம். இது வந்து சிலோசா பீச்சில் அங்கேயே உங்களுக்கு ரெசார்ட்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து 1 டே ஸ்டேகேஷன் மாதிரி, 2 டே ஸ்டேகேஷன் மாதிரி நிறைய ஆஃபர்லாம் இருக்குது இங்கே. ஸோ இந்த சிலோசா பீச் ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சும் இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சிலோசா பீச். இது ரொம்ப நீளமாக இருக்கும். நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப பீப்புள்ஸ் எல்லாம் இல்லை, ரொம்ப கூட்டமாக இல்லை. ஸோ வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கேமிங்லாம் இருக்குது. ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் ரொம்ப ஹைட்லேருந்து நம்ம ஜம்ப் பண்ணுறது, ஸ்விங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே. ஸோ இந்த மாதிரி வந்து ஷெட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இது பேர் பார்த்தீங்கன்னா செஃபயர் பெவிலியான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷெல்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நம்ம வெயிலில் வந்து உட்கார தேவையில்லை, ரொம்ப வந்து ஷேடோவிலே உட்காந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பஞ்சி. இது வந்து நான் இங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே சிங்கப்பூரில் இருக்குன்றதை நோட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹைட்டிலேருந்து நம்ம வந்து ஜம்ப் பண்ணுறது, இது நான் வந்து நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது.
ஸோ உங்களுக்கு ரொம்ப அட்வென்ச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஏய் குதிங்கப்பா. அவங்கள விட நீங்க தாண்டி கத்துறீங்க. குதிக்கிறவங்க கூட கத்த மாட்டாங்க. நீங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து நாங்கள் பீச் ட்ரெஸ்ஸு, அதாவது அந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸுக்கு நான் மாற்றி விட்டோம். இப்போதைக்கு அவங்க வந்து சாண்டில் சாண்ட் கேசல் இந்த மாதிரிலாம் பண்ணி விளாட்றாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே போய் வந்து தண்ணியில் குதிச்சவன் தான் என் பொண்ணு. அப்படியே தண்ணியில் குதிச்சவ தான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே அந்த தண்ணியை விட்டு அவள் வெளியே வரவே இல்லை. ஸோ எல்லோரும் வந்து அந்த பீச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி கிட்ஸோடு நம்ம வரும்போது, நம்ம மட்டும் கிட்ஸோடு வரும்போது ரொம்ப இன்னும் ஜாலியாக இருக்கும். பலிசா பாத்து பலிசா. ஏய் வாங்கடி ஒரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற சைடுக்கு போகலாம். ஸோ அந்த பிரிட்ஜை தான் சரி ஓகே கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிராஸ் பண்ணி போனோம். ஸோ அந்த பக்கம் வந்து நாங்கள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தோம். வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியாகவும் இருந்தது. ஸோ அதை வந்து கிட்ஸ் வந்து அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த சைடு வந்து ரொம்ப சூப்பரான கிளைமேட், நல்லா வந்து காற்று வீசுகிற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து இந்த சைடு உங்களுக்கு ஆழம் வந்து அந்த டெப்த்து வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் வந்து அங்கே பீச்சில் வந்து அந்த செக்யூரிட்டி மாதிரி வந்து நிறையா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வேண்டாம் அங்கே விளையாடாதீங்கன்னு சொன்னதுனால ஸோ ஓகே நாங்கள் மறுபடியும் பழைய இடத்துக்கே போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்த பிறகு இந்த மாதிரி சிலோசான அந்த லெட்டர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் டைம் ஆச்சுனால நாங்கள் திரும்ப கிளம்பிட்டோம். சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க பாய் சொல்லிடுங்க. எங்கடா இறங்குற நீயே? ஸோ ஒரு 8க்கு மேலெல்லாம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே கிளம்புனா தான் திரும்ப நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு போக டைம் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம். அதுதான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.